ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ண போகிறோன்னா சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். பார்க்கலாம் சிக்கனை போடணும். வெங்காயம் தக்காளியை போட்டு இஞ்சி பூண்டுலாம் வதக்கிட்டு சிக்கனை போடணும். சிக்கன் போட்டு வதக்கணும். கொஞ்சம் அந்த பச்சை வாடை போடணும். அதுக்காண்டி வதக்கிட்டு சிக்கன் நாற்று அடிக்கும்னா அதுக்கு இல்லை இது எதுக்கு? இந்த முட்டை மீன் போடுவீங்களோ இதுலையா? வீடியோலாம் தெரியுங்களா? இது கொஞ்சம் இருக்கட்டும். இந்த இருக்கலாம், இந்த இதை வச்சு எதுக்கு இது? இது சிக்கனை கொஞ்சம் எடுத்துக்கிறோம். மிளகு மசாலா கறி பொடி எடுத்துக்கணும். தக்காளி எடுத்துக்கணும். கொஞ்சம் வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கணும். வெட்டிட்டு வதக்கி நல்லா வதக்கி வர மூச்சில் வேக மூச்சில் முட்டையை வெட்டி போட்டு மஞ்சள் போட்டு குத்தப்பொடி போட்டு இறக்கணும். உப்பு போட்டு இது ஒரு செய்ய போகிறோம். வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம். ரெடி. இந்த பக்கம் கிரேவி பண்ணிகிட்ருக்கோம். இதை ரெடி பண்ணிவிட்டு தான் அதை பார்க்க போகிறோம். அதனால் இதை கொஞ்சம் பச்சை வாடை போகிற மாதிரி வதக்கிக்கிடணும். இல்லைன்னா வதக்கிக்கிடணும். கவிச்ச வாடை வரும்ல, அதுக்காண்டி தான் இஞ்சி பூண்டுலாம் வதக்கிட்டு அப்புறம் மசாலா பொடியெலாம் போடணும். ஒரு மணி நேரம் இப்போ என்ன போடுறீங்க? இப்போ மசாலா பொடி இருக்குல்ல, அதை போடணும். போட்டு கொஞ்சம் உப்பு மஞ்சள் பொடி போட்டு. என்ன மசாலா அது சொல்லுங்க? சிக்கன் குழம்பு மசாலா. தக்காளி எடுத்துருக்கீங்க என்ன நீ சொல்லுங்க. மசாலா போட்டாச்சு. இப்போ தேங்காய் போட போகிறோம். தேங்காய் அரைச்சி வச்ச தேங்காய் விழுதான் போட போகிறோம். ஊட பேச நாங்கள் வீடியோவில் கட் பண்ண முடியுமா எல்லாத்தையும்? தண்ணி ஊற்றணும். அளவாக தண்ணி ஊற்றி உப்பு போட்டு மஞ்சள் போடணும். அவ்வளோதான். அதுக்கெல்லாம் கிரேவி ரெடி ஆயிரும்.